ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சொத்து மோசடிகளை தடுக்க தமிழக பதிவுத்துறை ஒரு முக்கியமான ஒரு அதிரடி முடிவை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சொத்தின் வில்லங்க சான்றிதழை யாராவது நகல் எடுத்தாங்கனாக்கா அது குறித்து உடனடியாக சொத்து உரிமையாளர்களுக்கு மிசை அனுப்பும் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொத்து மோசடிகளை தடுக்க தமிழக பதிவுத்துறை முக்கிய அதிரடி ஒன்றை கையில் எடுத்துள்ளது. ஒரு சொத்தின் வில்லங்க சான்றிதழ் நகலை வேறு யாராவது பெற்றால் அது குறித்து உடனடியாக சொத்து உரிமையாளர்களுக்கு மிசை அனுப்ப பத்திரப்பதிவுத்துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக மேலும் ஒரு அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கு. சொத்துக்களை பத்திரம் செய்வது அத்தியாவசியமான விஷயமாகும். சொத்து விற்பனை, தானம் அல்லது பரிமாற்றம் போன்றவற்றை செய்யும் போது அதை பத்திரப்பதிவு அலுவலகத்துல பதிவு செய்வது சட்டப்பூர்வமான முறையாகும். காரணம், ஒரு சொத்தின் உரிமையை பாதுகாக்கவும் எதிர்கால சிக்கலை தவிர்க்கவும் இந்த நடைமுறை மிகவும் தேவைப்படுது. இதன் மூலம்தான் சொத்துரிமை மாற்றம் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு அரசு பதிவேட்டிலும் நிரந்தரமாக பதிவு செய்யப்படுது. இந்த பதிவு தான் சொத்தின் சட்டப்பூர்வமான உரிமையாளர்கள் நீங்க தான் என்பதற்கு அடிப்படை சான்றாகும். இப்படி சொத்துக்களை பத்திரம் செய்வதால உங்களிடமிருந்து இன்னொருவருக்கு அந்த சொத்தை விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியாது. பிற்காலத்துல வேறு யாராவது உரிமை உங்கள் சொத்து என்று உரிமை கோரினாலும் வேற யாராவது உங்களுடைய சொத்தை என்னுடைய சொத்து என்று உரிமை கோரினாலும் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் உங்களிடம் இருக்கும்போது ஈஸியா உரிமையை நீதிமன்றத்துல நிரூபிக்கலாம். எனவே பதிவு செய்யப்படாத ஆவணங்களுக்கு இப்படியான சட்டப்பூர்வமான மதிப்பு ரொம்பவே குறைவு. இதனால தான் சொத்து பதிவது கண்டிப்பா அவசியம் சொல்றாங்க. இப்படி பதிவு செய்வதால ஒரு சொத்தை வாங்க முற்படும் போது அதன் மீது ஏதாவது கடன்கள் உள்ளனவா என்பதையும் சரிபார்த்து கொள்ளலாம். பத்திரப்பதிவுக்கு முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணையும் செலுத்தப்படுவதால நம்முடைய அரசுக்கும் வருவாய் இதன் மூலமா கிடைக்குது. எனவே ஒரு சொத்து வாங்குவது முக்கியமில்லை, அந்த சொத்தை சட்டப்படி பதிவு செய்ய வேண்டியது அவசியமா உள்ளது. அதனால தான் சொத்து பதிவை மிகவும் எளிமையாகவும் வேகமாகவும் வெளிப்படையாகவும் செய்வதற்கு ஸ்டார் 2.0 என்ற சாப்ட்வேர் தமிழக அரசால கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால ஆவண பதிவுக்கு முன்பே வரைவு ஆவணம் தேவையான ஆதாரங்களை ஆன்லைன் மூலமே அனுப்பி சார் பதிவாளர்களிடம் சரிபார்த்து கொள்ளலாம். இதனால ஆவணத்துல உள்ள பிழைகளை கண்டுபிடித்து பதிவுக்கு திருப்பி அனுப்பப்படுவதை தவிர்க்க முடியும். மேலும் ஆள் மாறாட்ட மோசடிகளையும் இதன் மூலம் தடுக்க முடியும். இதனால் ஆவண பதிவுக்கு முன்பே வரைவு ஆவணம் தேவையான ஆதாரங்களை ஆன்லைன் மூலமும் அனுப்பி சார் பதிவாளர்களிடம் சரிபார்த்து கொள்ளலாம். இதனால ஆவணத்துல உள்ள பிழைகளை கண்டுபிடித்து பதிவுக்கு திருப்பி அனுப்பப்படுவதை தவிர்க்க முடியும். மேலும் ஆள் மாறாட்ட மோசடிகளையும் தடுக்கலாம். ஏனென்றால் ஸ்டார் 2.0 சாப்ட்வேர் மூலம் விற்பவரின் கைரேகை ஒப்பிடப்பட்டு சரிபார்க்கப்படுது. ஆவணங்களை அனைத்தும் முதல்கட்ட ஆய்வுக்கு பிறகு பத்திரங்கள் பதிவு நேரம் ஒதுக்கி டோக்கன் வழங்கப்படும். பெரும்பாலான மக்கள் ஆவண எழுத்தர்கள் வாயிலாகவே தகவல்களை பதிவிடும் பணிகளை மேற்கொள்கின்றனர். ஸ்டார் 2.0 சாப்ட்வேர் தேவையான தரவுகளை உள்ளீடு செய்து ஆவணத்தின் வரைவை சமர்ப்பிப்பது ஆவண எழுத்தர்கள் தான். ஆனால் சொத்து வாங்கும் நபர்களின் செல்போன் நம்பருக்கு பதிலாக சில ஆவண எழுத்தர் வழக்கறிஞர்களின் மொபைல் போன் எண்களை பதிவு செய்கிறார்களாம். இதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட பத்திரம் தொடர்பாக சார் பதிவாளர்கள் உரிய நபருக்கு தகவல் தெரிவிக்க முடியாமல் போகிறது. அத்துடன் அந்த சொத்து தொடர்பான விவரங்களையும் உரிய நபர்களுக்கு கிடைக்காமல் போகும் நிலையும் ஏற்படுது. எனவே தான் சொத்துக்கள் தொடர்பான வில்லங்க சான்றிதழ் நகல் பிரதியை வெளியார் பெற்றால் அது குறித்து உரிமையாளருக்கு தெரிவிக்க பதிவுத்துறை தற்போது முடிவு செய்துள்ளதாம். அதன்படி உரிமையாளர்களின் செல்போன் எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இனிமேல் ஆவண எழுத்தர்கள் வழக்கறிஞர்களின் செல்போன் எண்களை குறிப்பிட்டால் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிவுத்துறை எச்சரித்துள்ளது. ஸ்டார் 2.0 சாப்ட்வேர்களில் பத்திரம் குறித்த தகவல்களை பதிவிடும் பகுதியில் புதிய கட்டுப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருது. இது பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருகிறது. ஸோ இந்த ஒரு அறிவு பற்றினாக்கா உங்களுடைய நிலத்தை யாராவது வாங்க போகிறாங்க, இல்லை உங்களுடைய நிலத்தில் ஏதாவது வில்லங்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யாராவது உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய நிலத்துடைய வில்லங்க சான்றிதழை
நகலை வந்து அதாவது டவுன்லோட் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு காப்பி வந்து வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக அந்த சொத்தோட உரிமையாளர்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக பத்திர பதிவுத்துறை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சொத்தோட வில்லங்க சான்றிதழை யார் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க, ஸோ அவங்களுடைய விவரத்தை நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அவங்களுடைய ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மெசேஜ் மூலமாக யார் உங்களுடைய நிலத்துடைய டீட்டெயில் வந்து செக் பண்ணுறாங்கன்ற விவரத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக உங்களுடைய நிலம் ஆள்மாறாட்டம், மோசடிகள் போன்றவற்றை தவிர்க்கிறதுக்கு இந்த ஒரு திட்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்தவும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.